வெற்றியாளராகும். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், நமக்கு ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள் நம்மை நசுக்குகின்றது. எல்லாம் பெற்றிருந்தும் எதுவுமே இல்லாதது போன்ற வறண்ட வாழ்க்கை, சமூக வாழ்வில் அடிக்கடி சந்திக்கும் உரசல்கள், வாழ்வை கேள்விக்குறியாக்கும் இன்னும் மோதல்கள் என பல பல சோதனைகள் நம்மை சூழ்ந்துள்ளன. மனிதன் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் ஏங்கி தவிக்கும் போது அவனது நெஞ்சத்தில் பிறக்கும் கேள்விகள் தேடல்களாகின்றன. அந்த நிலையில் மனிதன் தனது கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்து இறைவனை நோக்கி திரும்புகிறான். அறிவு கொண்டு சிந்திக்கும் போது உரிய பதில் கிடைக்காமல் வருந்துகின்றான். மேற்கொண்டு செல்ல பாதை தெரியாமல் திக்கற்ற நிலையில் அவனுடைய மனத்தில் இருந்து எழுந்த கேள்விக்கு இயேசு அளித்த பதில்தான், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது. நாம் கேட்பவற்றையே இறைவன் வழங்குவார் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார் இயேசு. நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் சுயநல போக்குகளும் தான் தோன்றித்தனமாக செயல்களுமே நமது துன்பங்களுக்கு காரணம் என்பதை உணர்த்தி அதனை தவிர்க்க இயேசு வழி கூறுகிறார். பிற மனிதர் உங்களுக்கு எவர்களை செய்ய வேண்டும் என விரும்புகிறார்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும், இதுவே நியாயமானது என்று இறைவார்த்தை வழியாக வழிகாட்டியுள்ளார். வாழ்க்கை நடைமுறைகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறையையும் கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்மையையும் இவ்வாறு தெளிவாக கூறியுள்ள இயேசு ஆன்மீக பாதையையும் அற்புதமாய் காட்டியுள்ளார். மனிதனுக்கு உட்பட அனைத்து உயிரினங்களையும் நொடி பொழுதும் கைவிடாமல் காத்து வரும் இறைவன் எவருடைய வேண்டுதலையும் மறுப்பதில்லை என்பதை மனிதனுக்கு உணர்த்தவே இயேசு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இறைவார்த்தை வழியாக உறுதியளித்தார். அண்ணல் ஆண்டவரை தேடி இத்தவக்காலத்தில் ஓடுவோம், கேட்போம், பெற்றுக்கொள்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.